சிங்கப்பெண்ணை சீரியல் நடிகை மனிஷா மகேஷ் படப்பிடிப்பில் ஏற்பட்ட கோர விபத்து. விபத்தில் சிக்கி ஏற்பட்ட மிகப்பெரிய பரிதாபம். துடிதுடிச்சு அந்த நடிகைக்கு நேர்ந்த சோகம் அனைவரையும் உச்சக்கட்ட சோகத்துல ஆழ்த்திருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பாக்கூடிய மிக முக்கியமான சீரியல்ல ஒன்று சிங்கப்பெண்ணை. ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே இந்த சீரியலை விரும்பி பார்க்குறாங்க. அதற்கு காரணம் இந்த சீரியலுடைய கதைக்களம். ஸோ எல்லா சீரியல் மாதிரி இல்லாமல் இந்த சீரியல் ஒரு கிராமத்து பெண் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக வேற வழியே இல்லாம சென்னைக்கு வேலைக்கு வரா. வேலைக்கு வர இடத்துல ஒரு பையனை பார்த்து பேசி அந்த பையனை காதலிக்கவும் செய்றா. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் போது ஏதோ ஒரு விபத்துல இன்னொரு ஒரு ஆளால அந்த பொண்ணு கர்ப்பமாக்கப்படுறா. அந்த நபர் யாருன்னு தெரியாமலே அந்த பொண்ணு கர்ப்பமானதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றம், அந்த பொண்ணுடைய வாழ்க்கைய எப்படிலாம் மாத்துது, அந்த பொண்ணு சமூகத்துல எப்படி இதை சமாளிக்கிறா இப்படின்னு ஒரு வித்தியாசமான கதையை மையமா வச்சுதான் இந்த சீரியல் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியல் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதுக்கு காரணமே இந்த சீரியலுடைய வித்தியாசமான கதைக்களம் ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகைகள் ஒரு பக்கம். இந்த சீரியல்ல இந்த போல்டான கதாபாத்திரத்துல ஆனந்திங்கிற கதாபாத்திரத்துல நம்ம மனிஷா மகேஷ் நடிக்கிறாங்க. மனிஷா மகேஷ் ஒரு மலையாள நடிகை. இவங்க மலையாளத்துல நிறைய மாடலிங் பண்ணியிருக்காங்க. மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு மலையாளத்துல ஒரு முக்கியமான சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சுதான். அந்த சீரியல்ல ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான கதாபாத்திரத்துல மனிஷா மகேஷ் நடிச்சிருக்காங்க. அதன் மூலயமா மலையாள சினிமால என்ட்ராகி சில படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் மனிஷா மகேஷுக்கு சன் டிவில சிங்கப்பனை சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனா கதையை கிடைத்ததும் அந்த மனிஷா மகேஷ் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. ஆனா அதன் பிறகு இந்த சீரியல் நடித்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு அதை யோசித்து தான் மனிஷா மகேஷ் இந்த சீரியல்ல கமிட்டும் ஆயிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இந்த சீரியல் மக்கள் மத்தியில பயங்கர ஒரு வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அதற்கு ஒண்ணு இது கதைக்களம். அதே மாதிரி இதே சீரியல்ல மனிஷா மகேஷ் ஆனந்தி கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது அவங்களுக்கு பேரிங்கா அன்புங்கிற கதாபாத்திரத்துல ஜோடியா நடிச்சிட்டு இருக்காரு நம்ம அமர்ஜித். ஸோ இந்த அன்பு ஆனந்தி இவங்களுடைய அந்த லவ் ஸ்டோரி கெமிஸ்ட்ரி எல்லாமே மக்களை பயங்கரமா கவர்ந்திருக்கு. அதனாலேயே மக்கள் இந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த சீரியலை அந்த இயக்குனர் கொஞ்சம் கூட யாருக்கும் போர் அடிக்காத அளவுக்கு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கதை களத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த மனிஷா மகேஷ் சீரியலை முடிச்சிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நேஷனல் ஹைவேல இவங்களுடைய கார் பயங்கர ஒரு விபத்துல சிக்கியிருக்கு. விபத்தில் சிக்கினதுல உடல் கருகி அங்கேயே துடிதுடிச்சு அந்த நடிகைக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு பரிதாபம் ஒட்டுமொத்த சன் டிவியையும் அதிர்ச்சி வச்சிருக்கு. திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்திலையும் கண்ணீர்லையும் இப்போ மூழ்கியிருக்காங்க.